ஹரே கிருஷ்ணா. பாத்ரபத மாதத்தின் 10ஆம் நாள் கதை. இந்த சிறப்புமிக்க மாதத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபடப்படுகிறார். அவரது வழிபாடு மற்றும் பக்தி மூலம் நாம் நம் மனதையும் உணர்வையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல இயலும். மேலும் நமது சாதனத்தை நாம் வலிமையாக்க முடியும். இந்த வழியில் மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்க்கையின் பாதையை நாம் தொடங்கலாம். எனவே இன்றைய பாத்ரபத மாச கதையை இந்த சிந்தனையுடன் துவங்குவோம். பீஷ்ம பிதாமகர் கூறினார், பகவானே, இப்போது நான் மூதாதையர்களின் பெரிய பரம்பரையின் விளக்கத்தை கேட்க விரும்புகிறேன் என்றார். இதை கேட்ட முனிவர் புலஸ்தியர் புன்னகைத்தார். மேலும் அவர், அரசரே, தாங்கள் இப்போது மூதாதையர்களின் பரம்பரை குறித்து கேட்கப் போகிறீர்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே மூதாதையர்களின் பரம்பரையின் விளக்கத்தை நான் தங்களுக்கு கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். சொர்க்கத்தில் பித்ருக்களுடன் கணங்கள் உள்ளன. அவற்றில் 3 சிலைகள் இல்லாதவை 4 சிலைகள் உள்ளன. அவர்கள் அனைவரும் மிகவும் பிரகாசமாக இருக்கிறார்கள். இவர்களில் சிலைகள் இல்லாத பித்ருக்கள் பைரஜ பிரஜாபதியின் குழந்தைகள். எனவே அவர்கள் பைரஜ என்ற பெயரில் அறியப்படுகிறார்கள். அனைத்து தெய்வங்களும் அவர்களை வணங்குகின்றன. இப்பொழுது நான் பித்ருக்களின் உலகத்தை விவரிக்கிறேன். சம்புரத் என்ற பெயரில் சில உலகங்கள் உள்ளன. அங்கே கஷ்யப முனிவரின் மைந்தர்கள், அதாவது பித்ருக்கள் அங்கே வசிக்கிறார்கள். தேவர்கள் எப்போதும் அவர்களை மதிக்கிறார்கள். அக்னி ஸ்வத்ர என்ற பெயரில் அழைக்கப்படும் யக்ஞ பித்ருக்கள் அந்த உலகங்களில் வசிக்கிறார்கள். சொர்க்கத்திற்குள் விப்ரஜ் என்ற பெயரில் மற்ற ஒளிரும் உலகங்கள் உள்ளன. அவற்றில் பகிரஷத் சாங்கிய பித்ருக்கள் வசிக்கிறார்கள். மயில்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான விமானங்கள் உள்ளன. சங்கல்பத்தின் படி பலன்களை தரும் மரங்கள் உள்ளன. இந்த உலகில் தங்கள் பித்ருக்களுக்கு சடங்குகளை செய்பவர்கள் விப்ரஜ் என்ற உலகங்களுக்கு சென்று செழிப்பான கட்டிடங்களில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எனது 100கணக்கான மகன்கள் அங்கே வசிக்கிறார்கள். தவம் மற்றும் யோக சக்தியுடன் கூடிய மகான்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் தங்கள் பக்தர்களுக்கு ஆசீர்வதிக்கிறார்கள். மார்த்தாண்ட மண்டலம் என்ற உலகில் மரீச்சி, கஷ்யபர் என்ற மூதாதையர்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் ஆங்கிரச முனிவரின் மைந்தர்கள் மற்றும் ஹபிஸ்மன் என்ற பெயரில் உலகில் பிரபலமானவர்கள். அவர்கள் மன்னர்களின் மூதாதையர்கள் மற்றும் சொர்க்கம் மற்றும் முக்தியின் பலன்களை வழங்குகிறார்கள். புனித யாத்திரைகளில் ஸ்ரார்த்தம் செய்யும் சிறந்த க்ஷத்ரியர்கள் தங்கள் உலகத்திற்கு செல்கிறார்கள். காமதுக்கம் என்று அழைக்கப்படும் உலகம் விருப்பப்படி உணவை வழங்குகிறது. மேலும் சுஷ்வாதம் என்கிற மூதாதையர்கள் அதில் வசிக்கிறார்கள். அவர்கள் உலகில் அஜ்யம் என்ற பெயரில் பிரபலமானவர்கள் மற்றும் பிரஜாபதி கர்தமரின் மைந்தர்கள். பூலாவின் மூத்த சகோதரரிடமிருந்து பிறந்த வைசியர்கள் அந்த மூதாதையர்களை வணங்குகிறார்கள். ஸ்ரார்த்தம் செய்யும் ஆண்கள் அந்த உலகத்தை அடைந்ததும் ஆயிரக்கணக்கான பிறப்புகளாக தங்களுக்கு தெரிந்த தங்கள் தாய், சகோதரர், தந்தை, மாமியார், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உற்றார்கள் ஒரே நேரத்தில் பார்க்க முடிகிறது. இந்த வழியில் மூதாதையர்களின் 3 கணங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. இப்போது பிரம்மலோகத்தின் 4வது கணத்தை விவரிக்கிறேன். மேலே சுமனர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு உலகம் உள்ளது. அங்கு சோமாபர் என்று அழைக்கப்படும் நித்திய மூதாதையர்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மதத்தின் உருவகங்கள் மற்றும் பிரம்மதேவரை விட உயர்ந்தவர்கள், ஏனெனில் அவர்கள் ஸ்வதத்திலிருந்து தோன்றினர். அவர்கள் யோகிகள். பிரம்மதேவர் உணர்வை அடைந்த பின்னர் சிருஷ்டியை பாதியாக குறைத்து அவர்கள் அனைவரும் தற்போது மானசரோவரத்தில் உள்ளனர். இந்த மூதாதையர்களின் மகள் நர்மதா நதியாவாள். இது அனைத்து உயிரினங்களையும் அதன் நீரால் சுத்திகரித்து பாஷ்ய கடலை சந்திக்கிறது. இதை அறிந்த சோமகன் என்ற மூதாதையர்களால் சிருஷ்டி முழு மக்களும் விரிவடைந்துள்ளனர். மனிதர்கள் எப்போதும் தங்கள் ஸ்ரார்த்தத்தை ஒரு மத உணர்வுடன் செய்கிறார்கள். அவர்களின் பிரசாதம் போன்றவற்றால் யோகம் விரிவடைகிறது. இந்த வழியில் சிருஷ்டியின் போது மூதாதையர்களின் ஸ்ரார்த்தம் பிரபலமடைந்தது. ஸ்ரார்த்தத்தில் வெள்ளி தட்டுக்கள் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட தட்டுக்கள் அவர்கள் அனைவருக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். சுதா என்ற வார்த்தையை உச்சரித்து மூதாதையர்களுக்காக செய்யப்படும் ஸ்ரார்த்தம் மற்றும் தானம் எப்போதும் மூதாதையர்கள்
மூதாதையர்களை திருப்திப்படுத்துகிறது. கற்றறிந்த ஆண்கள் பிராமணர்களால் அக்னிஹோத்ரி மற்றும் சோம்பையின் நெருப்பின் ஹவனம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு காரணத்திற்காக முன்பு செய்யப்பட்ட ஸ்ரார்த்தம் எப்போதும் மூதாதையர்களை மகிழ்விக்கும். குஷ், உளுந்து, சுத்த நெல்லரிசி, சக்தி வாய்ந்த பசுவின் பால், தேன், பசுவின் நெய், அக்னி, அரிசி, பாதுமை கொட்டை, தினை அரிசி, வெண்டைக்காய், கரும்பு இவை அனைத்தும் முன்னோர்களுக்கு எப்போதும் பிரியமானவை. இப்போது நான் உங்களுக்கு கூறப்போவது என்னவென்றால், ஸ்ரார்த்தத்தில் எப்போதும் தடை செய்யப்பட்ட பொருட்கள். ஸ்ரார்த்தத்தில் அவற்றை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. பருப்பு, ஆளி, பட்டாணி, விதை அவரை, குதிரைவாலி, தாமரை, வில்வம், பதர், தாதுரை, பரிபத்ரம், ருஷக், செம்மறி ஆட்டும் பால், கோடோ, தார்பாத், கைடு, மகுவா மற்றும் ஆளி விதை போன்றவை. இந்த பொருட்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன. முன்னேற விரும்பும் ஒரு மனிதன் மூதாதையர்களை பக்தியுடன் திருப்திப்படுத்தாத இந்த பொருட்களை ஒருபோதும் பயன்படுத்தலாகாது. மூதாதையர்களை மகிழ்விப்பவன் அவரை திருப்திப்படுத்துகிறான். அவை வலிமை, ஆரோக்கியம், குழந்தைகள் மற்றும் சொர்க்கத்தை வழங்குகின்றன. முன்னோர்களின் வேலை தெய்வங்களின் வேலையை விட பெரியது. எனவே தெய்வங்களை மகிழ்விப்பதற்கு முன் மூதாதையர்களை மகிழ்விப்பதே சிறந்தது என்று கருதப்படுகிறது. இதற்கு காரணம், மூதாதையர்கள் மகிழ்ச்சி அடைந்து எப்போதும் இனிமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் பக்தர்களை நேசிக்கிறார்கள். மூதாதையர்கள் பண்டிகைகளின் கடவுள்கள். ஒவ்வொரு பண்டிகையிலும் மூதாதையர்களை வழிபடுவது பொருத்தமானது. ஹவிஷ்மான் சாங்கியம் மூதாதையர்களின் அதிபதியான சூரிய கடவுள் ஸ்ரார்த்தத்தின் கடவுளாக கருதப்படுகிறார். இதை கூறிய பிறகு புலஸ்திய முனிவர் அமைதியடைந்தார். பின்னர் ஹிமாம் தேவர் கூறினார், புலஸ்திய முனிவரே, ஒவ்வொரு நாளும் ஸ்ரார்த்தம் செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். ஸ்ரார்த்தம் 3 வகைகளை கொண்டது: நித்திய, நைமித்திக மற்றும் காமிய. முதலில் நான் நித்திய ஸ்ரார்த்தத்தை விவரிக்கிறேன். அதில் அர்த்த மற்றும் ஆவாகனின் செயல்கள் செய்யப்படுவதில்லை. அதை ஆதிவமாக கருத வேண்டும். அதில் விஸ்வதேவர்களுக்கு பங்கு வழங்கப்படவில்லை. திருவிழா நாளில் செய்யப்படும் ஸ்ரார்த்தம் பர்வன் என்று அழைக்கப்படுகிறது. பர்வன் ஸ்ரார்த்தத்தில் அழைக்கப்பட தகுதியுள்ள பிராமணர்களின் விளக்கத்தை கேளுங்கள். பஞ்சாங்கத்தை உட்கொள்பவர், பட்டதாரி, திரிஸ்வர்ணத்தின் 3 பகுதிகளை கொண்டவர், இலக்கணம் அறிந்தவர் மற்றும் வேதங்களின் 6 பகுதிகளின் மேல் உள்ளவர், ஷோர்த்தியரின் மகன், வேதங்களின் சடங்கு வாக்கியங்களில் நிபுணர், சர்வாக்கியம், வேதங்களை சுயமாக படிப்பவர், மந்திரங்களை உச்சரிப்பவர், அறிவாளி, திரினசிகேத், திரிமது, பிற வேதங்களிலும் தேர்ச்சி பெற்றவர், புராணங்களில் அறிஞர், சுய அறிவு, புராணங்களில் நிபுணர், சர்வாக்கியம், வேதங்களில் நிபுணர், சர்வாக்கியம், புராணங்களில் நிபுணர், சர்வாக்கியம், புராணங்களில் சிறந்தவர், சர்வாக்கியம், 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 சர்வாக்கியம். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. நோக்கம்: அரசாங்கத்தின் சிறப்பு. அரசாங்கத்தின் சிறப்பு நோக்கமாவது சர்வக்ஞத்தின் சிறப்பு. சர்வக்ஞத்தின் சிறப்பானது அனைத்திலும் சிறப்பானதாகும். பாத்ரபத மாசம் என்றழைக்கப்படும் ஆவணி மாத மாஹாத்மியத்தின் 10ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.